வணக்கம். என்னுடைய பெயர் லூவின்சி. தமிழாய்வுத்துறை உதவி பேராசிரியர் பிஷப் கல்லூரி. என்னுடைய தலைப்பு இனியவை 40. அற இலக்கியங்கள் ஒன்றான இந்த இனியவை 40 அற இலக்கிய எந்த காலங்களில் தோன்றினது அப்படின்னா கிபி 300 இருந்து கிபி 600 வரையிலான காலகட்டங்களில் தோன்றிய நூல் இது. இதை சங்கம் அறிவிய காலம், களப்பிரர் காலம், இருண்ட காலம் அப்படின்னு 3 காலங்களாக சொல்றாங்க. இதனுடைய வேறு பெயர்கள், இந்த அற இலக்கியங்களுக்கான வேறு பெயர்கள்னு பார்த்தோம்னா 14 கீழ்கணக்கு நூல்கள், அறநூல்கள், சங்கம் மருவிய கால நூல்கள் அப்படின்றாங்க. இந்த 14 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இன்னா 40, இனியவை 40, கார் 40, களவழி 40, ஐந்திணை 50, ஐந்திணை 70, திணைமொழி 50, கைநிலை, திருக்குறள், நான்மணி கடிகை, ஆசார கோவை, திணை மாலை 150, பழமொழி 400, சிறுபஞ்ச மூலம், முதுமொழி காஞ்சி, ஏழாதி, திருக்கடுகம் அப்படின்னு 18 நூல்களாக சொல்லப்படுறதா 14 கீழ்கணக்கு நூல்கள். இந்த இனியவை 40 என்கிற நூலை எழுதிய ஆசிரியர் அப்படின்னு பார்த்தோம்னா பூதஞ்சேந்தனார். இவர் மதுரை தமிழாசிரியர் மகனான பூதஞ்சேந்தனார் அப்படின்றும் அழைக்கப்படுகிறார். இவருடைய பெயர் சேந்தன், இவருடைய தந்தை பெயர் பூதன் அப்படிங்கிறனால பூதஞ்சேந்தனார் அப்படிங்கிற பெயரும் இவருக்கு இருக்கு அப்படிங்கிறாங்க. மதுரையினுடைய உயர்ந்த தமிழ் ஆசிரியராக விளங்கியதனால இவரை தமிழாசிரியர் என்ற சிறப்பு பெயரும் இவருக்கு உண்டு என்றும், இவர் கிபி 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் என்றும் சொல்றாங்க. இவர் இந்த இனியவை 40 பாவகை அப்படின்னு பார்த்தோம்னா வெண்பா. இதுல மொத்தம் 40 பாடல்கள் உண்டு. நூலினுடைய அமைப்பு அப்படின்னு பார்த்தோம்னா இனியவை 40ல் 1, 3, 4 ஆகிய 4 பாடல்கள் 4 இனிய கருத்துக்களை கூறுவதாகவும், ஏனைய பிற பாடல்கள் 3 இனிய கருத்துக்களை கூறுவதாகவும் அமைந்திருக்குது. இனிய என்பதற்கு பொருள் இன்பத்தை தரும் அப்படிங்கிற பொருளும் உண்டு அப்படிங்கிறாங்க. இந்த இனியவை 40 மற்ற சில பெயர்கள் அப்படின்னம்னா இனியது 40, இனிது 40, இனிய 40 அப்படிங்கிற பெயர் உண்டு. இந்த இனியவை 40ல் 37வது பாடல் எடுக்கப்பட்டிருக்குது. இளமையை மூப்பு என்று உணர்தல் இனிது, இளைஞர் மாட்டு அச்சு இன்மை கேட்டல் இனிது, தடமன் பனைத்தோள் தளிர் இயலாரை விடம் என்று உணர்தல் இனிது. இளமை மூப்பு என்று உணர்தல் இனிது. இளமை பருவத்திலேயே முதுமை தரக்கூடிய மனப்பக்குவத்தை பெற்றிருப்பது இனிது அப்படிங்கிறாங்க. சின்ன வயசுலேயே சில பேரை சொல்லுவாங்க ரொம்ப பக்குவமா இருக்கீங்க அப்படின்னு. அந்த வரிகளுக்கு இந்த பொருள் உண்டு. அடுத்து இளைஞர் மாட்டு அச்சு இன்மை கேட்டல் இனிது அப்படிங்கிறாங்க. நம்மளுடைய சுற்றத்தார் அன்பு நிறைந்து பேசக்கூடிய, அன்பு நிறைந்தவர்களா இருக்கிறது இனிது அப்படிங்கிறாங்க. நம்மளுடைய சுற்றத்தார் நம்மளுடைய சோகங்கள்லையும் நம்மளுடைய கவலைகள் துக்கங்கள்லையும் அவங்க நம்மளை தேற்றுகிறவங்களா இருந்தா நம்மளுடைய வாழ்க்கை இனிது அப்படிங்கிறாங்க. தடமன் பனைத்தோள் தளிர் இயலாரை விடமென்று உணர்தல் இனிது. அதாவது தப்பான வழிகள்ல இருக்கிற பெண்களை நம்ம எப்படி உணரணும் அப்படின்னு சொன்னோம்னா அவங்களுடைய தோள்கள் எப்படிப்பட்டதா இருக்கும்னா மூங்கிலை ஒத்த தோள்களாகவும் தளிரை ஒத்த மென்மையுடையவர்களாகவும் அந்த பெண்கள் இருப்பாங்க. அதாவது தவறான பெண்களை சொல்றாங்க. அப்படிப்பட்ட பெண்களை ஒரு நல்ல ஆடவன் எப்படி உணரணும்னா அவங்க விஷம் என்றவர்கள் அப்படின்னு உணரணும். இதுதான் இந்த இனியவை 40 பாடலினுடைய கருத்து. வணக்கம்.